வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற ஆண்டுகள் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் ஆண்டுகள் மற்றும் இடங்கள் பார்க்க போகிறோம். எப்போ 1885 1947 இடைப்பட்ட ஆண்டுகளில் நடைபெற்ற இடம் மற்றும் ஆண்டுகள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் எங்கே மாநாடு நடத்துனாங்கன்னா 1885 பம்பாயில் நடத்துனாங்க. அடுத்து 1889, 1904, 1915, 1918 சிறப்பு மாநாடுனா ஸ்பெஷல் கான்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து 1934, 1942 பம்பாயில் மேக்ஸிமம் எத்தனை டைமு 2, 3, 4, 5, 6, 7 டைம் 7 டைம் நடத்திருக்காங்க. மேக்ஸிமம் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எங்கே நடத்துவாங்கன்னா கல்கத்தாவில் தான் மேக்ஸிமம் நடத்துவாங்க. அடுத்து இப்போ மேக்ஸிமம் எங்கே நடத்துகிறாங்களோ அதுலேருந்து நம்பர் போயிடலாம். அடுத்து 1886 கல்கத்தா, 1890 கல்கத்தா, 1896, 1901, 1906, 1917, 1911, 17, அடுத்து 1920, 1928, 1933 இங்கே எத்தனை டைம் நடத்திருக்காங்க 10 டைம்ஸ் நடத்தியிருக்காங்க. அடுத்து என்ன சென்னையில் பார்த்துடலாம். 1887, 1894, 1898, 1903, 1908, 1914, 1927 நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் டைம் சென்னை மற்றும் பம்பாய் 2 இடத்துல நடத்தியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து கராச்சியில் எப்போ 1913, 1931 2 டைம் தான் 2 வருஷம் தான் மட்டும்தான் மாநாடு நடத்தியிருப்பாங்க. அடுத்து அகமதாபாத் குஜராத்தில் எப்போ 1902, 1921. அடுத்து சூரத் 1907 சூரத் பிளவு தெரியும் தானங்க 1907 அந்த இதில். அடுத்து என்ன ஹரிபுரா என்ன 1938, திரிபுரா எப்போ 1939. அடுத்து என்னது பூனே மகாராஷ்டிராவில் 1895 பெல்காம் கர்நாடகாவில் ஒரே ஒரு மாநாடு தான் நடத்தியிருப்பாங்க. அந்த மாநாடுக்கு தலைமை தாங்கிறது யாருன்னா காந்தியடிகள் தான் 1924. அடுத்து காக்கிநாடா 1923. ஓகேங்களா. ஹரிபுரா பார்த்துருப்போம், திரிபுரா பார்த்துருக்கோம். அடுத்து பெய்ஸ்பூர் 1937. அமராவதி 1897. நாக்பூர் எப்போ 1891, 1921 2 டைம் எடுத்திருப்பாங்க. அடுத்து அலகாபாத் எங்கே இருக்குது உத்தரப்பிரதேஷில் இருக்குது. உத்தரப்பிரதேஷ் 3 டைம்ஸ் தான் நடத்தியிருக்காங்க. அது என்னென்னா 1888, 1892, 1910 3 டைம் தான் நடத்தியிருப்பாங்க. அடுத்து உத்தரப்பிரதேஷ் லக்னோவில் 1899, 1916, 1936 3 டைம்ஸு. அடுத்து பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் ஆரம்பித்த இடம் இருக்குல்ல அதுதான் பனாரஸ் 1905 நடத்தியிருக்காங்க. பாட்னா பீகார் 1912. அடுத்து கயாலா 1922. ராம்கங்கிற ஒரு பிளேஸில் 1940 நடத்தியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து மீரட் எங்கே 1946 நடத்தியிருக்காங்க. அமிர்தசரஸில் ஒரே ஒரு டைம் தான் 1919 ஜாலியன்வாலாபாக் படுகொலை எப்போ 1919 அந்த டைமில் தான் மாநாடு நடத்தியிருக்காங்க. அடுத்து லாகூர் எப்போ 1893, 1900, 1909, 1929 4 டைம்ஸ் நடத்தியிருக்காங்க. டெல்லியில் 1918, 1923, 1932, 1947 4 டைம்ஸு. மீரட் எப்போ 1946. ஓகேங்களா. அடுத்து நார்த் ஈஸ்ட்டில் ஒரே ஒரு டைம் தான் நடத்தியிருப்பாங்க. எப்போ 1926. 1926 நார்த் ஈஸ்ட்டு கவுஹாத்தி எங்கே இருக்குன்னா அஸ்ஸாமோட தலைநகர் தான் கவுஹாத்தின்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா காந்தியடிகள் தலைமை தாங்கின மாநாடு எதுனா பெல்காம் தான் 1924 பெல்காம் கர்நாடகாவில். ஃபஸ்ட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ் எப்போ 1885. ஹரிபுரா திரிபுரா கேட்பாங்க. ஹரிபுரா எப்போ 1938, திரிபுரா எப்போ 1939. சூரத் பிளவு 1907 இது விடுங்க. மேக்ஸிமம் எங்கே நடந்திருக்குன்னா கல்கத்தாவில் தான் நடந்திருக்கும். நெக்ஸ்ட்டு டைம் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குங்க சென்னை மற்றும் பம்பாயில் நடந்திருக்கும். காக்கிநாடா ஆந்திரா, அமராவதி ஆந்திரா தான், காக்கிநாடாவும் ஆந்திரா தான் 1923, 1897. ஓகேங்களா. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சாபில் ஒரே டைம் தான் 1919. அடுத்து கராச்சி எங்கே இருக்குது பாகிஸ்தான் கராச்சி 1913, 1931. ஏன் கராச்சியில் நடத்தியிருக்காங்கன்னா இண்டிபெண்டன்ஸுக்கு பிஃபோர் இங்கே நம்மளுடைய கண்ட்ரோலில் தானே இது எல்லா இடமும் இருந்தது. அதனால் கராச்சி 1913, 1931.
அகமதாபாத் வந்து குஜராத்து 1902, 1921. சூரத் 1907. ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம இப்போ இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.